வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தர்மபுரியில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பவர்களை குறிவைத்து நூதன முறையில் பணம் கொள்ளையடித்த நபர் போலீசில் சிக்கியிருக்கிறார். மகாராஷ்டிராவிலிருந்து தமிழகத்திற்கு வந்து மோசடி செய்தவரின் பின்னணி என்ன? தருமபுரி நகரைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவர் தன்னுடைய நண்பருடன் பாரத ஸ்டேட் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றிருக்கிறார். அப்பொழுது 2 முறை முயற்சித்து பார்த்தும் பணம் எடுக்க முடியவில்லை. ஏடிஎம் அருகிலேயே நின்று கொண்டிருந்த ஒருவர் தான் பணம் எடுத்து கொடுப்பதாக இந்தியில் பேசியிருக்கிறார். இப்ராஹிமிற்கு ஹிந்தி தெரியும் என்பதால் அதனை புரிந்து கொண்டு தன்னுடைய ஏடிஎம் கார்டை அந்த நபரிடம் கொடுத்திருக்கிறார். அந்த மர்ம நபரும் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயற்சி செய்வது போல நடித்து பணம் வரவில்லை என சொல்லி கார்டையும் திருப்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்தும் சென்று விட்டார். சிறிது நேரம் கடந்த நிலையில் இப்ராஹிம் தன்னுடைய ஏடிஎம் கார்டை பார்த்தபோது அது தன்னுடைய கார்டே இல்லை என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டார். உடனே ஏடிஎம்மில் பார்த்த அந்த மர்ம நபரை அங்குமிங்குமாக தேடிச் சென்றபோது அவர் தப்பி ஓட முயற்சி செய்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த இப்ராஹிம் அவரை துரத்திச் சென்று பிடித்து தன்னுடைய ஏடிஎம் கார்டை கேட்டிருக்கிறார். மர்ம நபர் வைத்திருந்த பையில் தேடி பார்த்தபோது தன்னுடைய ஏடிஎம் கார்டுடன் ஏராளமான ஏடிஎம் கார்டுகளை பார்த்து இப்ராஹிம் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். அவரை பிடித்து வைத்துக்கொண்டு போலீசாருக்கு உடனே தகவல் கொடுக்க தருமபுரி நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அந்த நபரை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சம்பாஜி என்பது தெரிய வந்தது. மேலும் இவர் ஏடிஎம்களில் பணம் எடுக்க வரும் முதியவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்களை குறிவைத்து அவர்களுக்கு பணம் எடுத்து கொடுப்பது போல நடித்து பணம் பறிக்கும் வேலையை பார்த்திருக்கிறார். பணம் எடுக்க உதவுவது போல அவர்களுடைய கார்டு ரகசிய எண்ணையும் தெரிந்து கொள்வார் சம்பாஜி. பின்னர் கார்டை திருப்பி கொடுக்கும் போது ஒரிஜினல் கார்டை தன்னிடம் வைத்துக்கொண்டு அதே போன்றிருக்கும் போலி கார்டை அந்த நபர்களிடம் கொடுத்து விடுவார். பின்னர் தன்னிடம் இருக்கும் ஏடிஎம் கார்டுகளை வேறு ஏடிஎம் மையங்களுக்கு கொண்டு சென்று அதில் உள்ள மொத்த பணத்தையும் அபே செய்து விடுவார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சம்பாஜியை தருமபுரி நகர காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த 210 ஏடிஎம் கார்டுகளை பறிமுதல் செய்திருக்கின்றனர். இதேபோன்று ஏடிஎம் மையங்களில் சென்று ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து கொள்ளையடித்ததாக மகாராஷ்டிராவில் சம்பாஜி மீது 4 வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்றன. ஏடிஎம்களில் பணம் எடுக்க செல்லும் போது முன்பின் அறிமுகமில்லாதவர்களிடம் கார்டுகளை கொடுக்க வேண்டாம் என பொதுமக்களை போலீசார் எச்சரித்திருக்கின்றனர்.